Hey guys, this is our first long video. So skip பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, அமேசானில் தானியாக்காக ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தோம். அதை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் அந்த ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஃபிட் பண்ணி அவங்களோட ரியாக்ஷனை பார்க்க போகிறோம். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். அவள் சர்ப்ரைஸ் ஆகிறாளோ இல்லையோ, நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்களும். ஒரு வழியாக என் ஹஸ்பண்ட் வந்த உடனே அந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுமே ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருப்பாங்க போல், எப்படா பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தானியாவை தூங்க வச்சுட்டு தான் இதை அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க மார்னிங் இருந்தது சர்ப்ரைஸ் ஆகணும் இல்லையா, அதனால தான். சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு நாங்கள் ஒத்த பைசா செலவு பண்ண கிடையாது. இது எங்கள் சின்ன மாமியாரோட கிஃப்ட்டு தானியாவுக்கு. அவங்க தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இது லோக்கல் ஷாப்லேயே வாங்கியிருந்துருக்கலாம். பட் எங்களுக்கு ஆன்லைனில் தான் பெட்டராக தோணுச்சுன்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வைஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. லோக்கல் ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருந்தது. நிறையா பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், தானியாவுக்கு நாங்கள் சைக்கிள் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ட்ரை சைக்கிள். அவங்களுக்கு 1.4 இயர் தான் ஆகுது. எப்படி சைக்கிளெல்லாம் உட்காருவாங்கன்னு தானே நினைக்கிறீங்க. பட் ஃபுல் வீடியோ நல்லா பாருங்கள், அவங்க எப்படி உட்காடுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு 2-3 ஆப் பார்த்து வச்சுருந்தேன். பட் எனக்கு இந்த ஆப்பில் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் போடுறோம், கொஞ்சம் குவாலிட்டியாக வரணும், தானியாவுக்கு போடுறதுனால கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 1640 ருபீஸ் சம்திங் தான் இருந்தது. சூப்பராகவே இருக்குது, குவாலிட்டியாகவே இருக்குது. கடையில் இருக்கிறது மாதிரி தான் இதில் இருக்குது. ஆனால் கடையில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 2000க்கு மேலே சொன்னாங்க. 2000 பக்கம் சொன்னாங்க. எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதிலே வாங்கிட்டேன் நான். ஆனால் என்ன, ஃபிட்டிங்க்கு மட்டும் அவங்க ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். பட் நாங்களே தான் எல்லாமே ஃபிட் பண்ணணும். எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. ப்ரெஸ்ஸிங் மெத்தடில் இருந்தனால கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக ஃபிட் பண்ணிட்டோம். ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஃபிட் பண்ண தெரிலன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்து வீடியோ பார்த்து ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் நிறையாவே இருந்தது. ஆனால் ஷாப்பில் 2-3 கலர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இந்த கலர் நான் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி நம்மளோட சைக்கிளோட லுக் இது தான். ஃபுல்லாக ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. இது ஹேண்டில் பார் நம்மளோட கனெக்ட் ஆகியிருக்கும். நம்ம திருப்பும் போது அங்கேயும் ஹேண்டில் பார் திருப்பிக்கும். கால் வைக்கிறதுக்கு கூட ஸ்டாண்டு மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட் எல்லாமே குட்டியாக அழகாக இருந்தது. எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி நாங்கள் தூங்க போகிறோம். டாட்டா, காலையில் பார்க்கலாம். பாப்பா யாரு? சைக்கிள் என்னது அது? யாருக்கு? சைக்கிளா? நானே உட்காரு. தானியாக்கு பிடிச்சிருக்கா? காலேஜ் போகலாமா? நான் கூட நினச்சேன் அவங்க அதிலேருந்து உட்காரலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறங்க வச்சு ராவடி பண்ணுவாங்கன்னு. பட் பார்த்தா அங்கே நடந்ததே உள்ட்டா. அவங்க அதிலேருந்து இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க உட்காந்ததுக்கப்புறம். ஃபஸ்ட்டு கால் அந்த ஸ்டாண்டில் தான் வச்சிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அவள் அந்த பெடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சாட்டிருக்கு. பெடலிங்கில் காலை வச்சுட்டு நோண்டிகிட்டு இருந்தா. தானியாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க ரொம்ப எவ்வளோ என்ஜாய் பண்ணி இதை ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.